அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கும் தொடர்ந்து துவாபர வட்டத்துல முதல் வட்ட அணுக்கள், அதாவது 4வது வட்ட அணுக்களை பத்தி பார்க்கலாம். தொடங்கறதுக்கு முன்னாடி அகத்திய மகரிஷிகள், வால்மீகி மகரிஷிகள், அனைத்து சப்த ரிஷிகள், பரிமள குரு அன்னை மற்றும் இறையன்பு ஜெயந்தி அம்மாவை வணங்கி இவங்க எல்லாரோட ஆசீர்வாதத்துடன் தொடங்கலாம். ஆத்மாவின் சுயசரிதத்துல 57வது அத்தியாயத்திலிருந்து துவாபர அணுக்களை பத்தி ஆரம்பிக்கிறாங்க. துவாபர யுக முதல் வட்ட அணுக்கள், அதாவது 4வது வட்ட அணுக்கள், இதனுடைய மிக முக்கியமான ஒரு ஆற்றல் உடல்ல நோய்களை குணப்படுத்துறது. நம்ம உடல்ல ஒரு நோய் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா கலியுக முதல் வட்ட அணுக்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றல்கள் சிரசில இருந்து கீழே இறங்கி உடலுக்கு வந்து நோயை சரி செஞ்சாலும் அந்த ப்ராசஸ்ல சில உறுப்புகள் பாதிப்பு அடையக்கூடும். அப்படி பாதிப்பு அடைஞ்ச உறுப்புகளை சரி செய்யறதுக்கு துவாபர யுக 4வது வட்ட அணுக்களால மட்டும்தான் முடியும். அதனால ஒருத்தருக்கு கலியுக வட்டங்கள்ல இருந்து துவாபர யுகத்துக்கு குருதி பாய ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த அணுக்களோட ஆற்றல் செய்யக்கூடிய முதல் வேலை உடலுக்கு கீழே இறங்கி வந்து எந்தெந்த உறுப்புகள்ல பாதிப்புகள் இருக்கோ, எந்தெந்த உறுப்புகள் மேல கழிவுகள் படிமங்களாக படிஞ்சிருக்கோ அது எல்லாத்தையும் நீக்க தொடங்கும். துவாபர யுகத்துல வாழ்ந்த மக்களுக்கு தூய்மையான உறுதியான உடல் இருந்திருக்குமா? அதே மாதிரியான உடல் மீண்டும் நமக்கு வரும் எப்பனா குருதி துவாபர யுக வட்டத்துக்கு பாய ஆரம்பிக்கும் போது. இங்க ஒரு சுவாரஸ்யமான குறிப்பு சொல்றாங்க. வயது என்பது ஒரு பொருட்டே அல்ல. ஏனெனில் உடலின் திறன் என்பது பல 1000 ஆண்டு வாழும் தகுதி பெற்றது. கலியுக மனுஷங்களுக்கு அதிகபட்சம் 100 வயசு வரைக்குமே வாழ முடியும் அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பதிவுல பார்த்திருப்போம். அதுக்கு மேல வாழறதுக்கு நமக்கெல்லாம் உடல்ல சக்தி இருக்காது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டு வாழ்ந்திருப்போம். ஆனா இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உடல் உறுப்புகளை சரியான முறையில நம்ம காத்து வந்தோம் அப்படின்னா ஒரு பிறவியிலே பல 1000 ஆண்டுகள் வாழலாம். இப்படி 4ஆம் வட்ட அணுக்களோட ஆற்றல்கள் கீழே இறங்கி வந்து வேலை செய்யும் போது அது முதல்ல சரி பண்ணக்கூடியது நுரையீரல், லங்ஸ் அப்படின்னு இவங்க 6 பேருக்கும் சொல்றாங்க. ஆனா பொதுவா எல்லாருக்குமே இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு நம்மளும் எடுத்துக்கலாம். ஏன் முதல்ல நுரையீரல் சுத்தப்படுத்தப்படுது அப்படிங்கிறதுக்கு இங்க காரணம் சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லா உடல் உறுப்புகளும் சீரமையணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமானது முதல்ல பிராணவாயுவோட அழுத்தம் உடல் முழுதும் பரவ வேண்டும். காற்று எல்லா உறுப்புகளுக்கும் சரிவர சென்றடையும் போதுதான் குருதியும் எல்லா உறுப்புகளுக்கும் சரியாக போய் சேர முடியும். அதனால துவாபர யுக முதல் வட்டத்துக்கு குருதி பாய தொடங்கின உடனே நம்மளோட நுரையீரல் சரி செய்யப்படும். அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நுரையீரலோட கழிவுகள் எப்படி வெளியில வரும் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பொதுவா மூக்கு துவாரங்கள் வழியாகவும் தொண்டை வழியாகவும் கோழை வெளிவருவதே நுரையீரல் மேல படிஞ்சிருக்கக்கூடிய கழிவுகள் வெளிவரத்துக்கு ஒரு குறி, சைன். அதனால இப்படி கோழை உங்களுக்கு வெளிவர தொடங்கும் போது அதை கண்டு பயப்படாதீங்க. நமக்கு ஏதோ நோய் வந்திருக்கு அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. ரொம்ப முக்கியமா அதை தடுக்கிறதுக்கு எந்த மருந்தும் சாப்பிடாதீங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஆங்கில மருந்துகள் பொதுவாக சிம்டம்ஸை ரிலீவ் பண்ணும், அதாவது கழிவுகள் வெளியில வர்றத தடுக்கும். சளி பிடிச்சிருக்கு இல்ல ஜுரம் வந்திருக்கு அப்படின்னு நம்ம மாத்திரை மருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சளினால வெளியில வரக்கூடிய அந்த கழிவையும் ஜுரத்தினால நம்மளோட உடல் சீரமைது, ஒரு மெயின்டெனன்ஸ் வேலை பார்க்குற மாதிரி ஃபீவர் வர்றது அப்படிங்கிறது, இந்த கழிவு நீக்கம், உடல் மெயின்டெனன்ஸ், இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமே தடை செய்யப்படும். தற்சமயத்துக்கு சப்ரஸ் ஆகி இன்னும் சில நாட்கள்ல வேற விதமாக இந்த கழிவுகள் வெளியில வரும். அப்ப அது வேற விதமான ஒரு நோயாக நமக்கு தெரியும். 6 பேருக்காகவும் அதனால சொல்றாங்க, கோழை வரும்போது உடலுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. பசிக்கும் போது மட்டும் அளவாக சாப்பிட்டு முடிந்த வரைக்கும் உடலுக்கு நீண்ட நேரம் ரெஸ்ட் கொடுக்கணும். பொதுவா உடலுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கறது, முக்கியமாக நோய்கள் வெளிவரும் சமயத்துல இப்படிதான் நம்ம உடலுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியும். இங்க இன்னும் ஒரு சின்ன விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்படி முதலாக இவங்க 6 பேருக்கும் இந்த துவாபர யுக முதல் வட்டத்துல இருந்து ஆற்றல்கள் எப்ப வெளிப்படும் அப்படின்னா வரப்போகின்ற முழு நிலவு அன்னைக்கு வெளிப்படும்.
துவாபர யுக வட்ட அணுக்களை பத்தி நம்மளும் இந்த வளர்பிறை நாட்கள்ல பார்த்துட்டு இருக்கிறதுனால வரப்போற பௌர்ணமி குரு பூர்ணிமா அன்னைக்கு நமக்கும் அகத்தியர் ஐயா உள்ள இறங்கி துவாபர யுக வட்ட அணுக்களை பிரிச்சு ஆற்றல்ல வெளிக்கொண்டு வருவார் அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம். சேனல்ல ஆகம வேதம் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இதை கேட்டிருப்பீங்க. எப்படி அந்த புத்தகத்துல கொடுத்துடக்கூடிய இந்த மாதிரி சின்ன சின்ன குறிப்புகள் கூட ஒவ்வொன்றத்தையும் படிக்க படிக்கவே நிஜ வாழ்க்கையில அப்படியே பிரதிபலிச்சுது அப்படிங்கிறது. இப்படி நுரையீரலை சரிப்படுத்தக்கூடிய ஆற்றல் உடைய அணுக்கள் தான் முதல்ல பிரிபட்டு வெளிவரும். வாயு காற்று அப்படிங்கிறது வழித்தடங்கள்ல இருக்கக்கூடிய அடைப்புகள் எல்லாத்தையும் அழுத்தம் கொடுத்து கொடுத்து நீக்கிட்டே வரும். நுரையீரலை தொடர்ந்து இதயத்திலிருந்து வரக்கூடிய இரத்த குழாய்கள், பிளட் வெசல்ஸ்ல இந்த வழித்தடங்கள்ல அடைப்புகள் அடுத்தது நீக்கப்படும். அதுக்கப்புறமா தான் குருதி எல்லா உறுப்புகளுக்கும் சென்று அடைய முடியும். இரத்தத்தின் மூலமாக தான் நமக்கு உடலுக்கு ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு அணுக்களுக்கும் சத்துக்களும் கிடைக்குது. அதே மாதிரி உறுப்புகள்ல இருந்து உருவாகக்கூடிய கழிவுகள் இதுவும் இரத்தத்தின் மூலியமாக தான் வெளியேற்றப்படும். குருதி ஓட்ட பாதையில அந்த வழித்தடத்துல அடைப்புகள் இருந்துச்சுன்னா அதை தாண்டி இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கும் செல்களுக்கும் உயிரணுக்களுக்கும் சரியான சத்தும் போய் சேராது. அதுல இருந்து உருவாகக்கூடிய கழிவுகளும் வெளியேறாது. அப்ப அடிப்படையாக உடல் நல்லா இயங்குறதுக்கு ரொம்ப முக்கியமானது காற்று. சமீபத்துல ஞான ஆஞ்சநேயர் ஐயா வழங்கின ஒரு அருளுரையில உடல்ல வாயுவோட முக்கியத்துவத்தை ஜெயந்தி அம்மா ரொம்ப அழகாக விளக்கி இருந்தாங்க. அன்பாலயம் சேனல்ல இந்த வீடியோவை மறக்காம பாருங்க. ஒவ்வொரு வட்டத்துக்கும் அந்த வட்டத்தை ஆளக்கூடிய தெய்வங்கள் இருக்காங்க அப்படின்னு நம்ம கலியுக வட்ட அணுக்கள் பார்க்கும்போது பார்த்துருப்போம். உதாரணத்துக்கு கலியுக வட்டத்துல முதல் வட்டத்தை ஆளக்கூடியவங்க சரஸ்வதி தேவியும் பிரம்மதேவரும், இரண்டாவது வட்டத்தை மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும், மூன்றாவது வட்டம் சக்தியும் சிவனும். இது கலியுக வட்டங்களுக்கு. தெய்வங்கள் இங்க அப்படின்னா ஒரு ஃப்ரீக்வன்சி, ஒரு அலைவரிசையை குறிக்குது. சரஸ்வதி அப்படின்னு ஒரு தெய்வத்தை நம்ம வணங்கும் போது நமக்கு உள்ள இருந்து ஏற்படக்கூடிய நம்பிக்கை, பக்தி, இல்லை ஏதோ ஒரு விதமான பிணைப்பு, ஒரு கனெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த கனெக்ஷன் என்ன பண்ணுதுன்னா கலியுக முதல் வட்டத்துல தீய அணுக்கள் உறங்கறதுக்கும் நல்ல அணுக்கள் ஆக்டிவேட் ஆகிறதுக்கும் தேவையான அதிர்வலைகளையோ இல்லை ஆற்றல்களையோ ஏற்படுத்துது. இதனால நல்ல அணுக்கள் வெளிப்பட்டு அதோட ஆற்றலாக நமக்கு அறிவாகவோ கல்வியாகவோ ஞானமாகவோ வெளிப்படுது. இப்படி கண்ணுக்கு தெரியாத இந்த அலைவரிசை, இந்த ஃப்ரீக்வன்சி கூட நம்ம கனெக்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அடையாளம், ஒரு ஐடென்டிஃபிகேஷன், ஒரு பேர், ஒரு உருவம். அந்த உருவத்துக்கு எத்தனை கைகள் இருக்கும், ஒவ்வொரு கைகளும் என்னென்ன பிடிச்சிருக்காங்க, வீணை, வேதநூல், மாலை, இந்த மாதிரி உருவகப்படுத்துதல், பர்சானிஃபிகேஷன் எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல எதையோ ஒன்று முதல்ல கொண்டு வந்து நம்பிக்கைய வளர்த்து உருவாக்குறதுக்கு உதவுது. இப்படி துவாபர யுக வட்டங்களுக்கு அதிபதி வருணதேவர். இவரோட தலைமையில 3 வட்டங்களுக்கும் 4வது 5வது 6வது வட்டங்களுக்கும் பொறுப்பேத்துக்க சொல்லி பிரித்து கொடுத்தது யாருக்கெல்லாம் அப்படின்னா 4வது வட்டத்தை பிரம்மதேவரும், 5வது வட்டத்தை மகாவிஷ்ணுவும், 6வது வட்டத்தை சிவனும் பார்த்துக்க சொல்லி வருணதேவர் பொறுப்பை பிரிச்சு கொடுத்திருக்காரு. ஒவ்வொரு யுகத்திலையும் தீயவையை அழிக்கிறதுக்காகவே சில அவதாரங்கள் தோன்றும். அப்படி துவாபர யுகத்துல தோன்றின அவதாரம் தான் மகாவிஷ்ணுவான ஸ்ரீகிருஷ்ணர். எப்போதுமே அந்த யுக வட்டங்களோட நடு மத்தியில அமர்வது அந்த யுகத்துல பிறக்கக்கூடிய அவதாரம். அதனாலதான் மகாவிஷ்ணு 5வது வட்டத்தை ஆளக்கூடியவர். அவதாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு யுகம் முடிகிற வரைக்கும் அந்த யுகத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகளை காக்கக்கூடிய பொறுப்பை ஏற்று எப்ப பாவ செயல்கள் எல்லை மீறி போதோ அப்ப அந்த முழு யுகத்தையும் அழித்து ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பும் அந்த அவதாரங்களுக்கு உண்டு. இப்படி வெளியில நம்ம ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், தீயவர்களை அழிச்சாங்க, அரக்கர்களை கொண்டு குவித்தனர் அப்படிங்கறதெல்லாம் நம்மளோட உள் மூளைக்குள்ள அதுக்கு இணையான வட்டங்கள்ல இருக்கக்கூடிய தீய அணுக்களை அழிச்சு உறங்க வைக்கிறது அப்படின்ற நிகழ்வுக்கு சமமாகுது.
ஆத்மாவின் சுய சரிதத்துல இப்ப இந்த 6 பேரோட சிரசுக்குள்ள சப்த ரிஷிகள் இறங்கி இந்த மாதிரி தீய அணுக்களை அழிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியே இந்த உலகத்துல இருக்க எல்லா மனிதர்களோட மூளைக்குள்ளுமே இதை பண்ண முடியுமா அப்படின்னா அது இயலாத ஒரு விஷயம் ஆகிவிடும். அதனாலதான் தனக்குன்னு ஒரு உடல், ஒரு உருவம், ஒரு ரூபத்தை எடுத்துட்டு பூமிக்கு இறங்கி வந்து மக்களோடு மக்களாய் வாழ்ந்து அவதாரங்கள் உள்ளேயும் வெளியேயும் தீயவைகளை அழிச்சு மனிதர்களோட பாவத்தை நீக்கினார்கள். இப்படி இந்த கலியுகத்துல சப்தர்ஷிகளோ குருமார்களோ ஞான புருஷர்களோ அவதாரமாக வந்து பிறக்கணும் அப்படின்னா அவங்க முதல்ல ஆதிபராசக்தி கிட்டையும் கலி புருஷன் கிட்டையும் வேண்டணும். ஆதிபராசக்தியும் கலிபுருஷனும் தான் கலியுக வட்டங்களை ஆள்றவங்க. பின் கலிபுருஷன் போடக்கூடிய நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டுதான் அவங்க அவதாரமாக தோன்ற முடியும். அப்படி கலிபுருஷன் போடக்கூடிய நிபந்தனை என்ன அப்படின்னா அவதாரமாக ஒரு மனித உடல் எடுத்து வரக்கூடிய ஒருத்தரும் அவருடைய சிரசுக்குள்ள இந்த கலிவட்ட அணுக்களையும் தாங்கி வந்தாக வேண்டும் அப்படிங்கிறது. அப்படின்னா ஒரு மனித ரூபத்துல கலியுக காலத்துல ஒரு அவதாரம் தோன்ற வேண்டும் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ஆபத்து என்னன்னா மாயை கர்மம் மானவம் ஆகிய குணங்களை உடைய தீய அணுக்களையும் கலிவட்ட யுகத்துல தாங்கி ஏந்தி வந்து அந்த அவதாரம் பிறக்க வேண்டும். இதுல பெரும் சிக்கல் இருப்பதனால ஒரு மனித ரூபமாக அவதாரம் எடுத்து பிறக்காமல் ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் சிரசினருக்குள்ள அமர்ந்து நான் செயலாற்றுவேன் அப்படின்னு மகாவிஷ்ணு கலியுகத்துக்காக தீர்மானித்திருக்கார். இது எல்லாத்தையும் ஜெயந்தி அம்மா எழுதும் போது வால்மீகி மகரிஷிகள் சொல்றாங்க, பகவத்கீதையில இறுதி பகுதியை படிச்சு பாரு. துவாபர யுகத்தை விட்டு போனதுக்கு அப்புறமா மீண்டும் கலியுகத்துல எந்த மாதிரியான அவதாரத்துல தான் தோன்றுவாரு அப்படிங்கிறத மகாவிஷ்ணு உரைத்திருக்கார். தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு நபருக்கு என் அவதார தன்மைகளை உட்செலுத்தி நான் செயலாற்றுவேன் கலிகாலத்தில் என அவர் இறுதியாய் உரைத்திருப்பார் துவாபர யுகத்தில். இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் குரு அன்னை. அகத்தியர் குரு அன்னைக்குள்ள இறங்கி எல்லா கலிவட்ட அணுக்களையும் உறங்க செய்ததுனால குரு அன்னை மூலமாக இந்த நிகழ்வு இன்னும் பல மனிதர்களுக்கு சென்றடையும் அப்படின்றது ஒரு நியதி. அடுத்தது 58வது அத்தியாயத்துல அணுக்கள் எழுப்பக்கூடிய ஓசை, ஒலி, சவுண்ட், அதுல இருந்து நமக்கு எண்ணம், ஒரு தாட் எப்படி உருவாகுது அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அடிப்படையாக இதை புரிஞ்சுக்கும் போது எப்படி ஜெயந்தி அம்மா காதல சப்தரிஷிகள் வந்து பேசினாங்க, எந்த வடிவத்துல ஜெயந்தி அம்மாக்கு செய்திகளை கொடுத்தாங்க, அதை எப்படி மாற்றம் அடைந்து ஜெயந்தி அம்மா எழுதுறாங்க அப்படிங்கறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு மறுபடியும் இந்த மையக்கரு துணை அணுக்கள் இதுக்கு வரலாம். துணை அணுக்கள் அப்படிங்கிறது சதா சுறுசுறுப்பா ஓடிக்கிட்டே இருக்கும், ரெஸ்ட்லெஸ் அப்படின்னு சொல்லலாம். எதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னா குருதியிலேருந்து வரக்கூடிய சத்துக்களை கொணர்ந்து உள்ள இருக்கக்கூடிய மையக்கருவுக்கு சேர்க்கறதுக்காக. இப்படி துணை அணுக்கள் அங்கெங்கும் ஓடிக்கிட்டு இருக்கும் போது ஒன்றோடு ஒன்று உராயும் போது ஒரு ஒலி, சவுண்ட் ஏற்படும். இந்த ஒலி தான் நமக்கு ஒரு எண்ணமாக, தாட்டாக வெளிப்படுது. சவுண்ட் வேவ்ஸ் தாட் வேவ்ஸா மாறுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இத அப்படி உரையக்கூடிய சமயத்துல அந்த துணை அணுக்களுக்கு எது தேவைப்பட்டதோ அதுவே நம்மளோட எண்ணங்களாக வெளிப்படுது. மையக்கருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால இப்போ உணவு தேவை அப்படின்னு உணவு தேடி அலையும் போது துணை அணுக்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒலி எண்ணமாக மாறும் போது நமக்கு பசி அப்படிங்கிற எண்ணம் தோன்றுது. எண்ணம் மட்டும் இல்ல, ஒரு உணர்வு அப்படின்னு சொல்லலாம். பசி அப்படிங்கிற ஒரு ஃபீலிங், பசி என்ற உணர்வு தோன்றும் போது தான் நம்ம போய் சாப்பிடுவோம். இதன் மூலியமாக, நம்ம சாப்பிட்ற உணவு மூலியமாக துணை அணுக்களுக்கு எது வேணுமோ அது கிடைச்சிடும். சில சமயத்துல நமக்கு லேசா பசிக்கும், சில சமயத்துல கோர பசி அப்படின்னு சொல்லுவோம், ரொம்ப பசிக்கும். அது ஏன்னா சிரசுக்குள்ள சில அணுக்கள் மட்டும் உணவை தேடி ஓசை எழுப்பும் போது லேசா பசிக்குது. இதே பல அணுக்கள் தனக்கு உணவு வேண்டும் அப்படின்னு நிறைய ஓசை எழுப்பும் போது நமக்கு ரொம்ப மிகுதியான ஒரு பசி ஏற்படுது. இந்த மாதிரியான எண்ணங்கள் உள்ளிருந்து வெளியில வரக்கூடியது. இதே இயக்கம் மாற்று திசையில எப்படி நடக்கலாம் அப்படின்னா, வெளியில இருந்து நமக்கு ஒரு எண்ணம் தோன்றுது அப்படின்னா அந்த எண்ணத்தோட அந்த செய்தி ஓசையாக அணுக்களுக்கு போய் அடையும்.
உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு நம்ம விரதம் இருக்கோம், ஒரு தெய்வத்துக்காக நம்ம விரதம் இருக்கோம், ஏதோ ஒன்று வேண்டிக்கிட்டு. அப்ப நமக்குள்ளேயே நம்ம ஒரு கட்டளையை விதிக்கிறோம். இன்னைக்கு இறைவனுக்கு வழிபாடு செய்யறதுனால இன்னைக்கு உணவு உண்ண மாட்டேன் அப்படின்னு. எண்ணங்கள் மூலியமாக நம்ம ஒரு உத்தரவு போடுற மாதிரி. இந்த உத்தரவு அணுக்களுக்கு ஒளியாக உள்ள மாற்றப்படும். இப்படி வெளியில இருந்து வரக்கூடிய எண்ணங்கள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவே, அதாவது இந்த எண்ணத்தை ஒளியாக சவுண்டாக மாத்துறதுக்காகவே சில துணை அணுக்கள் இருக்குமா. இந்த துணை அணுக்கள் மற்ற அணுக்களுக்கு மைக்ல அனௌன்ஸ் பண்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிடுமா, இன்னைக்கு குருதியில சத்துக்கள் உணவு வராது, அதனால யாரும் உணவு தேடி போக வேண்டாம் அப்படின்னு. அப்ப துணை அணுக்கள் உணவை தேடி போகாது, அங்க உராய்தல் நடக்காது, ஒளியும் எழுப்பப்படாது, அதனால பசியும் தோன்றுவதில்லை. சில சமயங்கள்ல நம்மளும் யோசிச்சிருப்போம், சாதாரண நாட்கள்ல அவ்வளவு பசிக்கும், ஆனா அது என்னமோ ஃபாஸ்டிங் அப்படின்னு முடிவு பண்ண உடனே பசி வரமாட்டேங்குது அப்படின்னு. அதுக்கு இதுதான் காரணம். ஆனா இங்க ஒண்ணு என்ன சொல்றாங்கன்னா, நம்ம விரதம் மேற்கொள்ளும் அந்த முழு நாளும் நம்ம இறை லயத்திலே இருக்கும் போது நமக்கு உணவு வேண்டாம் அப்படிங்கிற எண்ணமும் உணர்வும் ஸ்ட்ராங்கா இருக்கும் போது வரைக்கும் தான் துணை அணுக்கள் போய் உணவு தேடாது, பசிக்காது நமக்கு. ஆனா இடையில நம்ம இந்த ஃபாஸ்டிங் எத்தனை மணிக்கு முடியும், நம்ம அதுக்கப்புறமா என்ன சாப்பிடலாம் அப்படிங்கிற உணவு பத்தின சிந்தனைகள் வந்துருச்சு அப்படின்னா அது அப்படியே ஓசையாக உள்ள டிரான்ஸ்பர் ஆகி துணை அணுக்கள் உணவை தேடி போக தொடங்கிடும். அப்ப பசி என்ற உணர்வும் கூடயே வரும். இன்னொரு உதாரணம் கொடுக்குறாங்க. இப்ப ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம ரொம்ப சந்தோஷத்துல இருக்கோம், இல்லைன்னா ரொம்ப ஆழ்ந்த துக்கத்துல இருக்கோம். இந்த மாதிரி சமயத்திலும் நமக்கு பசி எடுத்திருக்காது. ஏன்னா நம்மளோட எண்ணம், உணர்வு, நம்மளோட கவனம் முழுக்க ஒரு விஷயத்து மேலேயே அங்க குவிய ஆரம்பிக்குது. நடந்த விஷயத்த பத்தியே மறுபடியும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தொடர்ந்து எண்ண அலைகளை உற்பத்தி செஞ்சு இந்த எண்ணங்கள் உள்ள போய் ஓசையா மாற்றப்படும் போது உணவு வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தையே மறக்க செய்கிறது. அதனால துணை அணுக்கள் உணவை தேடி போகாது, பசி நமக்கு எடுக்காது. அப்ப இந்த மாதிரி சமயங்கள்ல மையக்கருவுக்கு எப்படி உணவு கிடைக்கும் அப்படின்னா, துணை அணுக்கள் ஏற்கனவே தன்கிட்ட எவ்வளவு சேமிச்சு வச்சிருக்கோ அந்த உணவை மையக்கருவுக்கு கொடுத்துரும். அறிவியல் பூர்வமாக ஃபாஸ்டிங்லயும் இதேதான் நடக்குது. வெளியில இருந்து உணவு வராத சமயங்கள்ல உடல்ல ஏற்கனவே சேமிச்சு வைக்கப்பட்ட உணவு, ஸ்டோர்டு எனர்ஜிய அணுக்கள் உபயோகப்படுத்திக்குது. இப்ப இந்த அடிப்படைய பயன்படுத்தி, அதாவது உள்ள அணுக்கள்ல இருந்து எழும்பக்கூடிய ஓசைகள் வெளியில நமக்கு எண்ணங்களாக தோன்றுவதும், அதே மாதிரி வெளியில இருந்து நம்ம சிந்திக்கக்கூடிய ஒரு எண்ணம் உள்ள ஓசையாக மாற்றப்பட்டு அணுக்களுக்கு செய்தியாக போகிறது அப்படிங்கிற அடிப்படையான இந்த பிரின்சிபல், இந்த தத்துவத்தை வச்சு ஜெயந்தி அம்மா எப்படி இந்த எல்லா விஷயத்தையும் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. சப்த ரிஷிகள் பொதுவாக சத்தியயுக வட்டத்தோட துணை அணுக்கள்ல உட்கார்ந்துருப்பாங்களாம். அதாவது கடைசி வட்டம் 10வது வட்டத்தோட துணை அணுக்கள்ல, எலக்ட்ரான்ஸ்ல. மறுபடியும் இந்த இடத்துல சப்த ரிஷிகள் அப்படின்னு சொன்ன உடனே மனித ரூபத்துல ஒரு உருவம் அங்க உட்கார்ந்து இல்ல, அவங்களுடைய ஒளி வடிவம், லைட் எனர்ஜி, இல்லைன்னா அவங்களோட ஆற்றல் அது எவ்வளவு நுண்ணியதாக இருக்கும் அப்படின்னா, ஒரு எலக்ட்ரான் அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப நுண்ணியமானது. சாதாரண மைக்ரோஸ்கோப்னால கூட நம்ம ஒரு எலக்ட்ரானை பார்க்க முடியாது. இவ்வளவு நுண்ணியமான ஒரு விஷயத்துக்குள்ள அவங்க ஆற்றலா அமர்ந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஆற்றலும் அவ்வளவு நுண்ணியமாக பேக் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப ஜெயந்தி அம்மாக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்களோ அத துணை அணுக்களோட உராய்தல் மூலயமாக ஓசையை எழுப்பி அதுல இருந்து எண்ண அலைகளாக ஜெயந்தி அம்மாக்கு கொடுக்குறாங்க. அந்த எண்ண அலைகளை உள்வாங்கிட்டு ஜெயந்தி அம்மா அதை எழுத்துக்களாக பதிகிறாங்க. இந்த பகுதி ரொம்ப சுவாரஸ்யமானது. எந்த அளவுக்கு என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சதுன்னு தெரியல. ஆனா நம்ம எல்லாருமே நமக்குள்ள எண்ணங்கள் வரும்போது அது உள்ள இருந்து வெளியில வெளிப்படுதா, இல்லைன்னா வெளியில ஒரு எண்ணம் தோன்றி அது உள்ள போகுதா அப்படிங்கிறத கவனிக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். குறிப்பா இந்த மாதிரி கவனிக்கிறது நமக்கு எதுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னா, எது உள்ள இருந்து தோன்றக்கூடிய உணர்வு, எது நம் சிந்திக்கக்கூடியது அப்படிங்கிற ஒரு கேள்வி, ஒரு குழப்பம் சில சமயத்துல நமக்கு இருந்துகிட்டே இருக்கலாம்.
பொதுவா நம்ம இந்த ஆட்டோ பைலட் மோட்ல ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப நம்ம யோசிச்சே பார்த்திருக்காத, சம்பந்தமே இல்லாத ஒரு எண்ணம் டக்குன்னு தோன்றுது அப்படின்னா, அது உள்ள இருந்து எழக்கூடிய ஒரு உணர்வை வெளிப்படுத்துவதாக இருக்கலாம். இதுவே நம்ம ஒரு விஷயத்த இப்ப மாடு சாப்பிட்டதுக்கு அப்புறமா உட்காந்து அசை போடுற மாதிரி, ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது, இப்போ நடந்த விஷயத்த அவங்க இப்படி பேசினாங்க, இந்த மாதிரி ஒரு வார்த்தைய சொன்னாங்க அப்படிங்கிறத மறுபடியும் மறுபடியும் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது, இது வெளியில இருந்து நம்ம உருவாக்கக்கூடிய ஒரு எண்ணம். இது உள்ள போய் அணுக்களுக்கு செய்தியாக போகுது. அப்படா நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் என்ன யோசிக்கிறோம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு இந்த அத்தியாயத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். நல்ல விஷயங்களை, பாசிட்டிவான விஷயங்களை, மற்றவங்க மேல அன்பு வரக்கூடிய ஒரு எண்ணங்களை நம்ம சிந்திக்கும் போது, நம்ம அணுக்களுக்கு செய்தியாக நம்ம என்ன அனுப்புறோம்? நல்ல விஷயங்களை, அன்பை, பாசிட்டிவிட்டிய. உதாரணத்துக்கு எப்படி நம்ம விரதம் இருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு உத்தரவு போட்ட உடனே உள்ள அது செய்தியாய் போய் துணை அணுக்கள் உணவு தேடுறத நிறுத்திடுமோ, அந்த மாதிரி நமக்குள்ள பல மாற்றங்கள்ல கொண்டு வரக்கூடிய சக்தி நம்ம சிந்திக்கக்கூடிய எண்ணங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ ஒரே சமயத்துல, அதாவது ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல உள்ள இருந்து அணுக்கள் ஓசை எழுப்பி அது உணர்வாக வெளியில வருது. அதே சமயத்துல ஓவர்லாப்பிங்கா நம்மளும் எதையோ ஒன்று சிந்திச்சுட்டு உள்ள அனுப்புறோம் அந்த செய்திய. இப்ப நம்ம சதா சிந்திச்சுக்கிட்டே இருக்கிற எண்ணங்கள் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, நம்மளால உள்ள இருந்து வரக்கூடிய செய்திய என்னன்னு தெரிஞ்சுக்க முடியாம போயிடலாம். இப்ப கடைசி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பேசினதெல்லாம் என்னோட கருத்து. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் சொல்லலாம், இது புத்தகத்துல இல்ல. 58வது அத்தியாயத்துல அடுத்த தலைப்பு இரவில் உறக்கம் ஏன். இதுக்கு முன்னாடி சேனல்ல த சயின்ஸ் ஆஃப் ஸ்லீப் அப்படிங்கிற ஒரு சீரீஸ்ல இரவில் உறக்கம் ஏன் அப்படின்ற தலைப்போடையே ஒரு வீடியோவை விரிவா பார்த்துருக்கோம். அது இந்த அத்தியாயத்துல இருந்து, இந்த பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட செய்தி தான். பகல் பொழுதுகள்ல சூரியனோட சக்திய ஆத்ம அணு பெறறதுனால இந்த 10 வட்ட அணுக்களுக்கும் ஆத்ம அணு தன்னோட ஈர்ப்பு சக்திய செலுத்திக்கிட்டே இருக்கும். அதனால துணை அணுக்களும் சுறுசுறுப்பாக இருக்கும். அதாவது இந்த மத்த அணுக்கள் ஆத்ம அணுவை போய் சென்றடையணும் அப்படிங்கிற குறிக்கோள் இருக்கிறதுனால ஏதோ ஒரு இயக்கத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறமா ஆத்ம அணுக்கு சூரியன் கிட்ட இருந்து வர ஆற்றலும் குறையறதுனால ஆத்ம அணு தன்னோட ஈர்ப்பு சக்திய இரவு பொழுதுகள்ல வட்ட அணுக்களுக்கு கொஞ்சம் கம்மியாகவே செலுத்தும். ஆத்ம அணுவோட ஈர்ப்பு சக்தி கொஞ்சம் குறையறதுனால துணை அணுக்களும் இப்ப இயக்கத்தை கொஞ்சம் தளர்த்திக்கலாம் அப்படின்னு உறங்க போயிடுது. அப்ப இயற்கையோட நம்ம ஒட்டி வாழும் போது சூரிய உதயத்துக்கு அப்புறமா நம்ம தூங்குறதும் நல்லது கிடையாது. அதே மாதிரி சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறமா எப்படி பறவைகள் தங்களோட கூட்டுக்குள்ள போயிடுமோ, எப்படி விலங்குகள் உறங்க போயிடுமோ, அதே மாதிரி அதிகப்படியான ஆற்றல்களை செலுத்தி இயங்கக்கூடிய செயல்களையும் நம்ம செய்வதை தடுக்கணும். ஆனா இன்றைய காலகட்டத்துல செயற்கை ஒளியினால சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறமாவும் இந்த செயற்கை ஒளிய ஆத்ம அணு ஏற்க பழகிக்குது. அதனால மத்த வட்ட அணுக்களுக்கு சரியான ஈர்ப்பு சக்தியை அனுப்பி தன்னோடு ஈர்க்க முடியறதில்ல. செயற்கை ஒளிய ஏன் தவிர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம விரிவா ஏற்கனவே ஒரு பதிவுல பார்த்திருப்போம். இறுதியாக இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கழிவட்ட அணுக்களோட மோதல்கள்னால ஏற்படக்கூடிய ஒளி எப்படி இருக்கும் அப்படின்னா, உண்ணுதல், உறங்குதல், அதாவது பசிக்குது சாப்பிடணும், தூக்கம் வருது தூங்கணும் போன்ற சாதாரணமான எண்ணங்களாக உணர்வுகளாக இருக்குமாம். துணை அணுக்கள் ஒன்றோடு ஒன்று மோதி உணவுக்காக சண்டை போடுறதுனால நமக்கும் எண்ணங்கள்ல போராட்டங்கள், கோபதாபங்கள் வெளிப்படுது. ஆனா கலியுக வட்ட அணுக்கள் உறங்கி துவாபர யுகத்துக்கு நம்ம போகும்போது கொஞ்சமா உணவு கிடைச்சாலும் போதும், அதை எடுத்துக்கிட்டு துணை அணுக்கள் மோதல்கள், உராய்தல்கள், போராட்டங்கள் இதெல்லாம் இல்லாம அமைதியா இருக்குமா. நீர் ஆகாரமே அதுக்கு போதும், அறுசுவை உணவுகள் எல்லாம் தேடாது. தான் உட்கார்ந்த இடத்துலயே குருஜி மூலியமாக என்ன உணவு வருதோ அதை அமைதியா எடுத்துக்குமா. கலியுக வட்ட அணுக்கள் மாதிரி தன் இடத்தை விட்டு வேற இடத்துக்கு சென்று உணவை தேடாததுனால அணுக்களோட உராய்தல்கள் கம்மியா இருக்கும். அதனால உள்ள இருந்து தோன்றக்கூடிய எண்ணங்களும் கம்மியா இருக்கும். உறக்கமும் குறைய தொடங்கும். ஏன் அப்படின்னா மையத்துல இருக்கக்கூடிய ஆத்மானும்
தன்னோட ஈர்ப்பு சக்திய இந்த 10 வட்டங்களுக்கும் அனுப்பிக்கிட்டே இருக்கும். அதாவது மைய அணுவுல இருந்து சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம் மற்றும் கலியுக வட்டங்களுக்கு அனுப்பும்போது, கலியுக வட்டங்களுக்கு வரும்போது ஆத்மாவோட ஈர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாகவே இருக்கும். ஈர்ப்பு சக்தி அப்படின்னா, ஆத்மா நீ பிறவி எடுத்ததெல்லாம் போதும், உன் ஆசைகள் பட்டுகள் எல்லாம் விட்டுட்டு என் கூட வா அப்படின்னு ஆத்மா அணு அழைக்கக்கூடிய அந்த குரல், இததான் இங்க ஈர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்றாங்க. அது கலியுக வட்ட அணுக்களுக்கு ரொம்ப குறைவாக வர்றதுனால நம்மளோட குருதி கலியுக வட்டங்களே இருந்துச்சு அப்படின்னா இந்த ஈர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கும். அதாவது என்னை மீண்டும் அடைந்திடு அப்படின்னு ஆத்மா நம்ம கிட்ட சொல்லக்கூடிய குரல் நமக்கு ரொம்ப மெல்லியதாகவோ இல்ல கேட்காம கூட இருக்கும். இதே துவாபர யுகத்துக்கு நம்ம வரும்போது இந்த ஈர்ப்பு சக்தி இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்படி துவாபர யுக துணை அணுக்கள் உராய்ந்ததுனால எழக்கூடிய எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆத்ம தரிசனம் வேண்டும், ஈசனை போய் அடையணும், இந்த மாதிரி ஆத்மாவை பத்தியும் கடவுளை பத்தியும்ன்ற சிந்தனைகள் நமக்கு அதிகமாக இருக்குமா. இதே லயத்திலேயே நம்ம எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த மாதிரி ஒரு நிலையை பத்தி கேட்கறதுக்கே நமக்கு எவ்வளவு அற்புதமாக இருக்கு இல்லையா? இன்னும் நம்ம உள்ள போக போக திரேதா வட்டத்தையும் தாண்டி சத்தியயுகத்துக்கு போகும்போது நமக்கு அணுக்கள் எழுப்பக்கூடிய ஒளி நேரடியாகவே நமக்கு கேட்குமா. அதாவது ஒளி எண்ணங்களாக மாறி அந்த எண்ணங்கள் தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா சத்தியயுக வட்ட அணுக்கள் ஆத்மா அணுக்கிட்ட இருந்து ஒளிய லைட்டை நேரடியாக உணவாக பெற்றுக்கொள்கிறது. சத்தியயுக வட்டத்துல குருதியும் பாயாது, அங்க நரம்பிழைகளும் கிடையாது. குருதி வழியாக சத்தியயுக வட்டங்களுக்கு உணவு போய் சேராது. ஆத்மா அணுவுல இருந்து வரக்கூடிய ஓம்கார நாதம் தான் சத்தியயுக அணுக்களுக்கு உணவு. அப்படி நம்ம எல்லாரும் நம்மளோட உணர்வு நிலைகள்ல கான்சியஸ்னஸ் லெவல்ல சத்தியயுகத்துக்கு நம்ம சென்று அடையும் போது இப்படியே சப்தரிஷிகளும் தெய்வங்களும் உயர் ஆத்மாக்களும் நமக்கு சொல்லக்கூடிய செய்திய ஒளியிலிருந்து எண்ண அலைகள் அப்படிங்கிற மாற்றம்லாம் தேவையில்லாம நேரடியாக நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா. இந்த வீடியோவை கொஞ்சம் சுருக்கமா முடிக்கணும்னு நினைச்சேன். ஆனா நான் ரொம்ப ரசித்த சில பக்கங்கள் அப்படின்னால நிறையவே பேசிட்டேன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து அடுத்த பதிவிலும் துவாபர யுக வட்டங்களை பத்தின அற்புதமான விஷயங்களை பார்க்கலாம். தொடர்ந்து பயணிக்கலாம். இயற்கையை தேடி நம் பயணங்கள் அனைத்தும் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.